ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, கிளாம்ப் மீட்டர் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏசி கரண்ட் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏ போட்டு ஒரு சைன் வேவ் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20, 200, 1000 ஆம்ப்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம எவ்வளோ கரண்ட் வேணுமோ அதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது கரண்ட் காயிலு. இது வந்து தான் நம்ம எவ்வளோ கரண்ட் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம எவ்வளோ கரண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 200 ஆம்ப்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்ஒய்பி, ஸோ 3 பேஸில் வந்து எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர் பேஸில் 63.964 ஆம்ப்ஸ் அந்த லெவலில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒய் பேஸ் பார்ப்போம். 63, 64.5, 65, ஸோ 65 ஆம்ப்ஸு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னாக்கா 65.2 ஆம்ப்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கரண்ட்டை வந்து செக் பண்ணலாம். நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ். ஸோ ஏசி வோல்டேஜ் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏசி வோல்டேஜில் செட் பண்ணணும். ஏசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா வி போட்டு சைன் வேவ் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 அண்டு 750 வோல்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம இதில் 2 வோல்டேஜில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போது 440, 230 வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். ஸோ 200 வோல்டேஜுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம இப்போது 750 வோல்டேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம 750 வோல்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா காமன் போட்டிருக்கோம், சிஓஎம்னு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வோல்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே 500 வோல்டேஜ், 750 வோல்டேஜ், ஸோ வோல்டேஜ் ரேட்டிங் போட்டிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணிங்க. இப்போது நம்ம எப்படி வோல்டேஜ் வந்து செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர் பேஸும் ஒய் பேஸும் செக் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆரில் ஒரு ஒயரு, ஒயில் ஒரு ஒயர் வைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 402 வோல்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் பேஸ்க்கும் பிபிஎஸ்க்கும் பார்க்கலாம். ஸோ 403, 404 வோல்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆருக்கும் பிக்கும் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 403, 404 வோல்டேஜ் இருக்குது. எல்லா வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிங்கிள் பேஸ் வோல்டேஜ் பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு நியூட்ரல் இருக்குது. ஸோ அதில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 232 வோல்டேஜ் இருக்குது. ஸோ சிங்கிள் பேஸ் வோல்டேஜ் வந்து நம்ம இது மாதிரி செக் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா 200 அண்டு 2K, 20K, 200K, 2 மெகா ஓம் அண்டு 20 மெகா ஓம். ஸோ இந்த வேல்யூ வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஓஎம்னு இருக்கும், காமன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயரை இன்சர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் அந்த ஹோம் சிம்பிள் இருக்கும். ஸோ அதில் வந்து ரெட் கலர் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிங்க. இப்போது இந்த ரெசிஸ்டர் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு தெரியல. ஸோ தோராயமாக ஒரு 200K செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ 200 கிலோ ஓம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு எண்டுலேயும் 2 ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 102.1 கிலோ ஓம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 102 கிலோ ஓம் வந்து இந்த ரெசிஸ்டர் வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெசிஸ்டர் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 103.1. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 103 கிலோ ஓம் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம ரெசிஸ்டர் வேல்யூ வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து செட் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 மைக்ரோஃபேரட். ஸோ இதில் 200 மைக்ரோஃபேரட் வரைக்கும் மட்டும்தான் நம்ம இந்த மீட்டரில் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே
COM காமன் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பிளாக் ஒயரை இன்சர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் மைக்ரோஃபேரட் சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சை கரெக்டாக மைக்ரோஃபேரடில் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு கெப்பாசிட்டரை செக் பண்ணுவோம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 4 மைக்ரோஃபேரட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10%. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 2 ஒயரில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம எந்த பாயிண்டில் வேணாலும் வச்சு செக் பண்ணலாம். ஸோ 2 பாயிண்டில் இப்போது கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா 3.5 மைக்ரோஃபேரட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 10%. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.5 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நல்லா செக் பண்ணுங்கள். 3.5 மைக்ரோஃபேரட். ஸோ இது நார்மல் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 33 மைக்ரோஃபேரட். இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ இதுன்னு செக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து நம்ம இப்போது செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 27, 28, 28.4, 28.5 இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த 2 கெப்பாசிட்டருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டிவிட்டி சிம்பிள் இருக்கும். ஸோ ஒரு பஸ்ஸர் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு டயோடு மாதிரி இருக்கும். ஸோ அதில் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாயிண்டில் பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பஸ்ஸர் மாதிரி சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெஃப்ட் சைடு கனெக்டரில் இருக்கும். ஸோ அதில் ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சை கரெக்டாக அந்த கனெக்டிவிட்டியில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போது செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சிங்கனாக்கா பீப் சவுண்டு வரும். ஸோ பீப் சவுண்டு வந்துச்சுனாக்கா கரெக்டாக கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா பீப் சவுண்டு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ஒயரில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஒயரில் வந்து எங்கே டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ உள்ளே ஏதாவது கட் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம இந்த ஒயர் வந்து கரெக்டாக கனெக்டிவிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஒயரையும் நல்லா ரிமூவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ ஒயரு அதேமாரி இந்த சைடு ப்ளூ ஒயர் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக கனெக்ட் ஆகுது. பீப் சவுண்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் ஒயரும் நெக்ஸ்ட் இந்தாண்ட க்ரீன் ஒயரும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெட் ஒயரையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்லா பீப் சவுண்டு வருது. ஸோ இதுவும் நல்லா கரெக்டாக இருக்குது, கட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரில் வச்சுட்டு மீதி 3 ஒயர்லேயும் நல்லா வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே சேம் கலர் ஒயரில் கனெக்ட் ஆகணும். மற்ற 2 ஒயரும் வந்து கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உள்ளே எதுவும் ஷார்ட் ஆகலைன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசி வோல்டேஜ் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த 2 ஒயரும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னாக்கா 200 மில்லி வோல்ட், 20 வோல்ட், 1000 வோல்ட் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ வோல்டேஜ் செக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு செக் பண்ணுங்கள். இப்போது 20 வோல்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஒரு பேட்டரியை செக் பண்ண போகிறோம். இந்த பேட்டரியுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி. ஸோ நம்ம இப்போது இது எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 13.8 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இதில் இப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ -13.8 வோல்டேஜ் இருக்கும். கரெக்டாக நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சோம்னா கரெக்டாக காட்டும். மாற்றி வச்சோம்னாக்கா மைனஸில் காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 வோல்டேஜ் இப்போ பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது 20 வோல்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோட்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வோல்டேஜ் செக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது 1000 வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 28 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்
சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா -28 வோல்டேஜ் காட்டுது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிசி வோல்டேஜை செக் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.